ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மதுரையில் இருக்கிற கோரிப்பாளையம் ஃப்ளைஓவர் பிப்ரவரி மாதம் இனாக்ரேட் பண்ணாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓப்பன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னொரு சைடு இன்னுமே ஓப்பன் பண்ணலை. தல்லாகுளத்துலேருந்து மேலே போகிற பிரிட்ஜ் மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஆப்போசிட் சைட்லேருந்து வர பிரிட்ஜ் இன்னுமே ஓப்பன் ஆகலை. அதை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். மதுரையோட ஹார்ட்னே சொல்லலாம் இந்த கோரிப்பாளையத்தை. இந்த ஜங்ஷன்ல இருந்து அண்ணா சாலை, அதுக்கப்புறம் செல்லூர், ஆரப்பாளையம், தமுக்கம், இந்த எல்லா டைரக்ஷனுக்கும் டிராஃபிக் ஸ்ப்ளிட் ஆகுது. இந்த கோரிப்பாளையம் ஃப்ளைஓவரில் ஒரு சைடு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. தமுக்கம் சைடில் இருந்து ஸ்டார்ட் ஆகி கோரிப்பாளையம் ஜங்ஷன் கிராஸ் பண்ணி அண்ணா ஸ்டாச்சு நெல்பேட்டை போகிற ஸ்ட்ரெச்சு. இதுதான் மெயின் டிராஃபிக் ரூட். இதுதான் ரீசெண்டாக இனாக்ரேட் பண்ணது. ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான செக்ஷன் இருக்குது. தமுக்கம் அவுட் போஸ்ட்ல இருந்து செல்லூர் டு தத்தநேரி போகிற ஸ்ட்ரெச்சு. இதுதான் இன்னும் முழுசாக ஓப்பன் ஆகலை. ஸோ இது ஏன் டிலே ஆச்சுன்னா, இந்த பிரிட்ஜோட பாத் பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய வீடு, கடைகள் எல்லாமே இருந்துச்சு. அதனால லீகல் இஷ்யூஸ், கோர்ட் கேஸ்லாம் போய் ரீசெண்டாக தான் லேண்ட் அக்விசிஷன் இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆச்சு. ஸோ அந்த ஃப்ளைஓவரோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் ஓப்பன் பண்ணாங்க. பட் இந்த சைடில் டிசம்பரில் தான் வேலையே ஆரம்பித்தாங்க. இப்போ வேலைகள் எல்லாமே நல்லா வேகமாக போயிட்டு இருக்கு. நம்ம கோரிப்பாளையம் ஃப்ளைஓவரோட இன்னொரு சைட் மேலேருந்து பார்த்தீங்கனாலே தெரியுது கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு. இந்த பிரிட்ஜோட வேலையுமே இன்னும் ஒரு 6 மாதத்தில் முடிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கோரிப்பாளையம் ஃப்ளைஓவர் ஜங்ஷனில் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அதனால் மக்கள் இந்த ஜங்ஷனை க்ராஸ் பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்டாங்க. இப்போ இந்த கோரிப்பாளையம் ஃப்ளைஓவர்லாம் ஓப்பன் ஆன பிறகு டிராஃபிக் நல்லாவே கம்மியாயிடுச்சு. அந்த சைடில் ஆல்மோஸ்ட் 70% மக்கள் அந்த ஃப்ளைஓவர் மேலே யூஸ் பண்ணுறாங்க. மீதி ஒரு 30% பேர் அண்ணா நகர், செல்லூர் போகிறவங்க கீழே போகிறாங்க. ஸோ இந்த சைடுமே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா டிராஃபிக் நல்லாவே கம்மியாயிரும். அப்புறம் செல்லூர், தத்தநேரி, திண்டுக்கல் பைபாஸ், ஃபாத்திமா காலேஜ் போகிறவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜாகவும் இருக்கும். இப்போ இந்த பெண்டிங்காக இருக்கிற கோரிப்பாளையம் டு செல்லூருக்கு போகிற ஸ்ட்ரெச்சு 1 வே ஃப்ளைஓவர் ஆம் தான். இது கோரிப்பாளையத்துலேருந்து மெயினாக செல்லூர் போகிறதுக்குன்னு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளைஓவரில் 2 வே டிராஃபிக் ஓடாது. அதனால் செல்லூர்லேருந்து கோரிப்பாளையத்துக்கு திரும்பி வரக்கூடிய வண்டி எல்லாமே இந்த ஃப்ளைஓவரை யூஸ் பண்ண முடியாது. அவங்க கீழே உள்ள கிரவுண்ட் ரோட் இல்லை வேறு கனெக்டிங் ரூட் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி பிரித்து 1 வேயாக டிசைன் பண்ணனால ஜங்ஷனில் கன்ஜஷன் குறையும், டிராஃபிக் ஃப்ளோவும் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட்டும் சுமார் 190 கோடி. இந்த ப்ராஜெக்டை 2022 அனௌன்ஸ் பண்ணி 2025 லேண்ட் அக்விசிஷன், லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு ஒரு சைடு ஓப்பன் ஆயிருக்கு, இன்னொரு சைடு பாதியோட முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் சில மாசத்துல முழுமையாக முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இன்னுமே செல்லூர் ரோட் ஜங்ஷன், கோரிப்பாளையம் ஜங்ஷன்ல இருக்கிற டிராஃபிக்குமே கம்மியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.